ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்கீரை கடையில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து குக்கரை நல்லா மூடி போட்டு ஒரு 4 விசில் போட்டுருங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு அதில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரையை போட்டுருங்க. கீரையை 2 வாஷ் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கீரை சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பருப்பை அதில் ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், முருங்கைக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.